வணக்கம். இன்றும் தூவானம் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது. தூவானம் தருகின்ற அம்சங்கள் உங்கள் மனதுக்கு நிறைவை தரும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திக்கிறோம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன் உங்களுடன் ஓரிரு வினாடிகள். இன்று என்ன கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்த போது ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. ஒருவர் ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்திலே வேலைக்கு செல்கிறார். என்ன வேலை என்றால் நிலத்தை துப்புரவு செய்கின்ற வேலைக்கு செல்கிறார். அங்கே அவரை நேர்காணுகிறார்கள். அவரிடம் இமெயில் முகவரி இருக்கிறதா, அட்ரஸ் இருக்கிறதா என்று கேட்டபோது அவரிடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டார். ஒரு இமெயில் முகவரி இல்லாத காரணத்திற்காக அவருக்கு அந்த வேலை கிடைக்கவில்லை. அவர் என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஒரு தொழிலை செய்துதானே ஆக வேண்டும். அவர் சிறிதாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தார், வெங்காய வியாபாரம். ஆரம்பித்தவர் நாளடைவிலே காலப்போக்கிலே ஒரு மிக பெரும் வியாபாரியாகி மிக பெரும் தனவந்தராக ஆகிவிட்டார். போட்டி போட்டுக்கொண்டு எல்லா தொலைக்காட்சி நிலையங்களும் அவரை பேட்டி காண வருகின்றன. பேட்டி கண்டபோது ஒருவர் கேட்கிறார், இத்தனை பெரிய தொழில் அதிபராக நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள், உங்களுடைய இமெயில் முகவரி என்ன? அதை நீங்கள் தர வேண்டும், உங்களோடு நாங்கள் தொடர்பினை வைத்து கொள்ள வேண்டும் என்று. அதற்கு அவர் சொல்கிறார், ஒரு இமெயில் முகவரி கூட என்னிடம் இல்லை என்று. அடடா, இமெயில் முகவரி கூட இல்லாத நிலையில் நீங்கள் இந்த அளவு உயர்ந்திருக்கிறீர்களே, இருந்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்திலே நான் தரை துடைக்கும் தொழிலாளியாக தொழில் செய்து கொண்டிருப்பேன் என்று. ஆக ஏதோ ஒன்று இல்லை என்பதற்காக அவருக்கு அந்த இடம் கிடைக்காமல் போனாலும் கூட அவர் ஏதோ ஒன்றை வைத்து உலகமே அவரை தேடுகின்ற நிலைக்கு உயர்ந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு உத்வேகம் இருக்கிறது. ஏதோ ஒரு நிலைமையில் அது அவர்களை நிச்சயமாக முன்னேற்றக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆனால் நாங்கள் தான் அதை ஒழித்து வைத்துக்கொண்டு வேறு எதையோ எல்லாம் தேடிச் செல்கிறோம், எங்களுக்கு உயர்வு கிட்டவில்லையே என்ற ஏக்கத்தோடையே வாழ்ந்து மரணித்து விடுகிறோம். எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுக்குள் இருக்கின்ற அந்த சுயத்தை நாங்கள் நிச்சயமாக வெளிக்கொணர வேண்டும் என்று கூறிக்கொண்டு முதலில் மொழி நடனம் பார்ப்பதற்கு உங்களை அழைத்து செல்கிறோம். அழகை பலர் ஆராதிக்கிறார்கள், பலர் ரசிக்கிறார்கள். ஆராதிக்க தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, அதனை ரசிக்கவாவது தெரிந்திருக்க வேண்டும். இந்த அழகு என்பது எதற்குள்ளும் மட்டுப்படுத்தப்படாத ஒன்று. அது கவிதையிலும் இருக்கிறது, மிளிர்கிறது மொழி நடனமாக. வாருங்கள், ரசிப்போம். தட்டாதே திறந்து கிடக்கிறது, தட்டாதே திறந்து கிடக்கிறது. நான் ஓங்கி தட்டியும் திறக்கப்படாத கதவுகளுக்குத்தான் தெரியும் அவை எத்தனை தடவைகள் என்னை திறந்திருக்கின்றனவென்று. பல கதவுகளின் பூட்டுக்கள் என்னை உடைத்திருக்கின்றன, சில கதவுகளின் சாவிகள் என்னை பூட்டியிருக்கின்றன. வாசல் கதவினாலேயே விரட்டி அடிக்கப்பட்டவன் நான். அதற்காக தட்டுவதை நிறுத்தப் போவதில்லை, தட்டிக்கொண்டே இருப்பேன் எனக்கான கதவு திறக்கும் வரை. 1000 கதவுகளை தட்டி உள்ளே நுழைந்தவர்கள் சில 1000ங்களை கண்டவுடன் தங்கள் கதவுகளுக்கு இறுக தாளிட்டுக் கொள்ளும் யுகத்தில் தட்டப்படுவதனால் உண்டாகும் வலியை நன்கு உணர்ந்தவன் நான். எனக்கு கதவுகளை வைக்கப் போவதில்லை, உங்களுக்கு தட்டும் சிரமமும் இருக்காது. இனி யாராகினும் உள்ளே வரலாம். இதோ இதோ நான் தட்டிக்கொண்டிருக்கும் இந்த கதவு திறந்தபின். மொழி நடனத்தை வழி அனுப்பி வைப்போம். அடுத்த அம்சத்துக்கு செல்வோம், ஒரு இடைவேளையை எடுத்துக்கொண்டு. வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் காலம் எத்தனையோ பல விடயங்களை கற்றுக் கொடுக்கிறது. கற்றுக்கொண்ட மனிதன் சில சமயங்களில் அதை அனுபவ பகிர்வாக மற்றவர்களுக்கு தருகிறார்.
அதே நேரத்தில் சாதாரண மனிதனாக இல்லாமல் அவன் ஒரு கலைஞனாக, ஒரு கவிஞனாக, ஒரு படைப்பாளியாக இருக்கின்ற பட்சத்தில் இன்னும் புனைந்து உரைத்து அவன் எங்களுடைய இதயங்களிலே இடம் பிடித்து விடுகிறான். அவன் கற்றுக்கொண்ட பாடங்கள், அவனுடைய அனுபவங்கள் இன்னும் மெருகூட்டப்பட்டு அழகுபடுத்தப்பட்டு இந்த உலகத்துக்கு ஒரு பரிசாக கிடைக்கிறது. அது பொக்கிஷமாக பேணப்படுகிறது. அத்தகு படைப்பாளிகளை, கலைஞர்களை இனங்கண்டு அவர்களை அழைத்து வந்து அவர்களோடு நாம் உரையாடும் போது அவர்கள் சொல்லுகின்ற அந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு பாடமாக அமையும் என்கின்ற நம்பிக்கையோடு இன்றும் நாங்கள் உங்களை பட்டறைக்குள் அழைத்துச் செல்கிறோம். இன்று நாங்கள் பட்டறைக்கு அழைத்து வந்திருக்கும் அதிதி ஒரு இளைய கவி, மிகிந்தலை ஏ ஃபாரிஸ் வந்திருக்கிறார். வணக்கம் ஃபாரிஸ். வணக்கம். இன்று நாங்கள் உங்களை எங்களுடைய பட்டறைக்கு அழைத்து வந்திருக்கிறோம். உங்களை போன்ற பலரை நாங்கள் பட்டறைக்கு அழைத்து வருகிறோம். அவர்கள் மூத்த கலைஞர்களாக இருக்கலாம், அல்லது இப்போதுதான் அடியெடுத்து வைத்திருக்கும் கலைஞர்களாக இருக்கலாம், இவர்களுக்கு இடைப்பட்டவர்களாக இருக்கலாம், படைப்பாளிகளாக இருக்கலாம். உங்களை போன்றவர்களுடன் நாங்கள் உரையாடும் போது நீங்கள் தருகின்ற கருத்துக்கள் அவை மற்றவர்களுக்கு, அதாவது வளர வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு அது ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் இன்றும் நாங்கள் இந்த கலந்துரையாடலை ஆரம்பிக்கிறோம். ஃபாரிஸ், உங்களுக்கு எழுதும் சந்தர்ப்பம் எப்போது வாய்த்தது? அநேகமாக எல்லோருமே பாடசாலை காலத்தில் என்று சொல்வார்கள். நீங்களும் அப்படித்தான் சொல்ல போகிறீர்களா? இல்லைக்கா, நான் எழுத ஆரம்பித்ததே 1996ஆம் ஆண்டு. அதாவது நான் என்னுடைய பணியில் சேர்ந்த பிறகு, அதாவது வேலைக்கு சேர்ந்த பிறகுதான் நான் எழுத ஆரம்பித்தேன். அது 1996. அதற்கு முன் உங்களுக்கு எழுத்து சம்பந்தமாகவோ அல்லது கலை சம்பந்தமாகவோ எந்த ஈடுபாடும் இருக்கவில்லையா? இல்லைக்கா, அப்படி அது சம்பந்தமாக எதுவுமே அதை தேடணும், படிக்கணும், அப்படியான ஒரு உணர்வே வரவில்லை. ஆனால் உங்கள் ஊர் கிண்ணியா? ஓமாக்கா. அந்த ஊர் இந்த கலைகளுக்கு மற்றது ஏனைய இதர சிறந்த அம்சங்களுக்கு, கல்விக்கெல்லாம் பெயர் போன ஊர். இந்த சில கலாச்சார விழுமியங்கள் கூட அங்கே இன்னும் விளையாட்டுக்கள், சிலம்பாட்டங்கள் போன்றவை இன்னும் பேணப்பட்டு வருகின்றன. நல்ல கவிஞர்கள், நல்ல படைப்பாளிகளை கொண்ட ஊர். சில பேர் சொல்லியிருக்கிறார்கள் எங்களுக்கு, அவர்களுடைய அனுபவம் அது. எங்களுடைய ஊரே இப்படி சிறப்பு வாய்ந்த ஊர், அதிலே இருக்கின்ற போது எனக்கு புதிதாக தோன்ற வேண்டுமா, அது என் மண்ணிலேயே எனக்கு கிடைத்தது என்று. ஆனால் நீங்கள் சொல்லுவது எங்களுக்கு புதிதாக இருக்கிறது ஃபாரிஸ். நீங்கள் அப்படியானால் நீங்கள் வேலைக்கு சென்ற இடம் உங்களை ஒரு படைப்பாளி ஆக்கி இருக்கிறது. அது எப்படி அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? ஆமாக்கா, சில நேரம் நான் என்ன சிந்தனையிலிருந்து நான் யோசனை பண்ணுறேன். அதாவது தனிமை, அந்த தனிமை சில நேரம் என்ன எழுத தூண்டிருக்கலாம், அல்லது நிறைய நான் என் பணியில் இருக்கும்போது நிறைய அனுபவங்கள் எடுத்திருக்கிறேன், சந்திச்சிருக்கிறேன், நிறைய விஷயங்களை கண்டிருக்கிறேன். என்ற கண்டு அதை கேட்டு பார்த்து அனைத்துமே அறிஞ்சதுக்கு பிறகு சில நேரம் தனிமையில் இருக்கும்போது அந்த உணர்வுகள் ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலையிலே கவிதையாக உருப்பெற்றிருக்கிறது. ஆம், உங்களுடைய தனிமை என்று சொல்லுகின்ற போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் யோசிக்கலாம், என்னவாக இருக்கும் இவருடைய தொழில், எந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு அத்தகு தனிமை நேர்ந்தது என்றெல்லாம் யோசிக்கலாம். அவர்களுக்கு என்ன பதில் சொல்லுவீர்கள்? தனிமை என்றால் அதாவது மக்களை பாதுகாக்கணும், மக்கள் பாதுகாப்பு பணியுடன் மக்களுக்கு, அதாவது அந்த பாதுகாப்பு பணியிலிருந்து நான் எடுத்த சில அனுபவங்களை இது சொல்லணும், வெளியில் சொல்லணும் இந்த அப்படி ஒரு சிந்தனையில் வெளிவந்தது தான் அக்கா. அந்த இதுவும் பணி, அதாவது பாதுகாப்புன்றக்குள்ள மக்களை பாதுகாக்கணும், அதுதான் என்ற முக்கிய பணி அக்கா. அதாவது மக்களை பாதுகாப்பது என்று சொல்லுகின்ற போது உங்கள் பார்வையில் நீங்கள் ஒரு பாதுகாவலனாக, ஒரு காவலனாக, ஒரு வீரனாக நிற்கின்ற போது எல்லோருமே உங்களுக்கு சமமானவர்களாகத்தான் தெரிவார்கள் இல்லையா? இன்னார் இனியவர் என்கின்ற ஒரு பேதம் உங்களிடம் அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடாது, இருக்கவும் நீங்கள் முயற்சிக்கவில்லை என்று கூட நாங்கள் கருதலாம். அந்த மாதிரியான சந்தர்ப்பம் ஒரு புதுவிதமான உணர்வை உங்களுக்கு தந்திருக்கிறது. அதாவது நீங்கள் வீட்டிலே இருந்த சூழல் வேறு, அங்கே இருக்கின்ற சூழல் வேறு. நிச்சயமாக இந்த சூழல் மாற்றம் உங்களை படைப்பாளியாக்கி இருக்கிறது. அப்படி என்றால் உங்களுடைய படைப்பு அந்த சூழலை பிரதிபலிப்பதாக இருக்கிறதா? பெரும்பாலுமக்கா அந்த சூழல், பெரும்பாலுமே சூழல் அந்த நான் இருந்த சூழலை பொறுத்து தான்
உதாரணத்துக்கு நான் சொல்லப்போனால் சிதைந்த நிலவுகள்ன்ற ஒரு நாவல் எழுதியிருக்கிறேன். அது தொடராக ஒரு வாரமலர் தொடராக கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் அளவில் வந்தது. சிதைந்த நிலவுகள் இறுதியாக வந்த நாவல் அது. அதிலக்கா அந்த எதை எடுத்தாலும் அது என்று சொல்ல வர இல்லை, நான் எதை எழுதியிருந்தாலும் அந்த சொல்லுகள், இப்போ உதாரணத்துக்கு நான் வச்சு சொல்லப்போனால் நான் இருக்கிறது மிகுந்தலை. அப்போ எங்கண்டு அங்கே இருக்கிற பேச்சு வழக்கம் நடைமுறை அதெல்லாம் ஒரு வித்தியாசம் இருக்கும், என்னடா அந்த அந்த பிரதேசத்தை பொறுத்து. ஆனால் நான் அதிகமாக இருந்தது வடமாகாணத்தில் தமிழ் மக்களோட சேர்ந்து. அப்போ அங்கே உள்ள அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலையில் உள்ள அந்த உணர்வுகள் தான் எல்லா படைப்புகளிலுமே வெளிவந்திருக்குமோ. அந்த சூழல் அப்படி என்றால் அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள் கலாச்சார விழுமியங்கள் தான் உங்களுடைய படைப்பிலே கூடுதலாக வந்திருக்கிறது. அந்த அந்த சிதைந்த நிலவுகளும் கூட அதைத்தான் அடிப்படையாக கொண்டது. அந்த சந்தர்ப்பத்திலேயே நீங்கள், அதாவது நீங்கள் கிண்ணியாவிலிருந்து உங்கள் ஊரிலிருந்து வடபுறத்துக்கு தொழிலுக்காக, அதாவது உங்களுடைய கடமைக்காக, தொழில் என்று சொல்வதை விட அது கடமை என்று நாங்கள் சொல்லலாம், கடமைக்காக நீங்கள் சென்ற போது நீங்கள் அனுபவித்த அந்த புதிய உணர்வுகள், புதிய அந்த சம்பவங்கள், அந்த சூழல் உங்களை ஒரு படைப்பாளியாக இருக்கிறது. அது அந்த சூழலுக்கு ஏற்றவாறே நீங்கள் படைப்பதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது. அந்த காலத்திலேயே நீங்கள் உங்களுடைய படைப்புகளை பத்திரிகைகளுக்கு அனுப்பியிருக்கிறீர்கள். அந்த 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 கதைத்தான் நீங்கள் நாவலாக வந்திருப்பதாக சொன்னீர்கள். அப்படியானால் உங்களுடைய முதல் படைப்பு கவிதை இல்லை, நாவல் அப்படியா? இல்லைக்கா, கவிதை தான் ஸ்டார்ட் படைப்பு. பிறகு இந்த அதாவது வடமாகாணத்தில் நடந்த அல்லது யுத்தம் சம்பந்தமாக நடந்த அந்த அனுபவங்களை வச்சு தான் பிறகு நாவலாக வந்தேன். ஆரம்பம் கவிதை தான், கவிதை. ஆனால் அது அந்த அதாவது இறுதியாக நடந்த போற அதை சொல்லுவாங்க, அதுக்கு முதல் எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கவிதைகள் வந்திருக்குமாக்கா. இப்போ நான் நாவலை பற்றி சொல்ல வந்தது என்னென்றால், கடைசியாக நடந்த எங்கண்ட நாட்டில் நடந்த மிகவும் அவலமான அந்த இறுதிப்போர் சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட உணர்வுகள் தான் அந்த நாவலில் இருக்குது. அப்போ அந்த சூழலை பொறுத்து அந்த ஒவ்வொரு இதை இப்படி சொன்னால் தான் விளங்கும் என்று தனக்கு அந்த நாவலை படைச்சேன். சரி, நீங்கள் அப்படி உங்களுடைய படைப்புகளை அஞ்சலிடும் போது, அவை பிரசுரமாகும் போது உங்கள் வீட்டாருக்கு தெரியுமா இது நீங்கள் படைத்தது தான் என்று? இல்லைக்கா, சில வீட்டாருக்கு நிச்சயமாக தெரியும். ஏனென்றால் நான் வெவ்வேறு பேர்களில் படைப்புகளை, அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் என்னுடைய திறமை அல்லது என்னுடைய உணர்வுகளை வெளிக்காட்டுறதுக்கு கூட என்னுடைய பெயரை உருமறைப்பு செய்ய வேண்டிய சூழலுக்கு நான் தள்ளப்பட்டேன். ஏனென்றால் நான் இருக்கிற தொழில் செய்கிற இடம், கடமை பார்க்குற இடத்திலிருந்து என்னுடைய பெயரை உருமறைப்பு செய்து தான் இந்த என்னுடைய உணர்வுகளை வெளியில் கொண்டர வேணும், அப்படி ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்பட்டேன். அதன்பால் நான் எனது படைப்புகளை வெவ்வேறு பேர்களில், ஆரம்பத்தில் நான் மிகுந்தலை ஃபாரிஸ் என்று எழுதின இல்லை, ஆரம்பத்திலே எழுதின நான் தமிழ் பிரியன், அதுக்கு பிறகு தமிழ் பிரியன், தமிழ் பித்தன், கவிக்கிருக்கன், கட்டுக்கலியாவ கவிக்கிருக்கன், இப்படி வெவ்வேறு பேர்கள் எழுதி இறுதியாக யுத்தம் முற்றுமுழுதாக முடிந்ததுக்கு பிறகுதான் மிகுந்தலை பாரிஸ் எனும் என்னுடைய பெயரை மாற்றி படைப்புகளை எழுதி கொண்டிருக்கிறேன். மிகுந்தலை ஃபாரிஸின் இந்த கவிதை தொகுப்பு சடலத்தின் வேண்டுதல். ஒரு சடலத்தின் வேண்டுதல் என்னவாக இருக்கும்? ஓமாக்கா, இதில் சடலத்தின் வேண்டுதல் என்றக்குள்ள எல்லாருமே யோசனை பண்ணியிருப்பாங்க. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த யுத்த சம்பந்தமாக இந்த சடலத்தின் வேண்டுதல் என்ற மகுட கவி நான் நினைக்கிறேன் அந்த அந்த கவி வாரத்துக்கு காரணம், அதாவது அண்மையில் சென்ற வருடம் இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு இடம்பெயர்ந்து போகிற சந்தர்ப்பத்தில் ஒரு விபத்து சம்பவம் நடந்தது கடலில். அந்த கடலில் நடந்த விபத்து சம்பவத்தையும் வைத்து ஒரு மீனவன் படுற அவலத்தையும் வைத்துத்தான் அந்த சடலத்தின் வேண்டுதல் என்ற கவிதையை நான் யார்த்தினக்கா. சடலத்தின் வேண்டுதல். சமுத்திரமே, சமூக சேவையின் சிகரம் நீ, எங்கள் செவிலித்தாயும் நீதான், எங்கள் உடல் உன்னுடையது தான், நீ போடும் பிச்சையில்தான் எங்கள் பசி போக்குகிறோம் என்று உங்களுடைய அந்த கவிதை தொடர்ந்து செல்கிறது. இதிலே சுமார் எத்தனை கவிதைகள் இருக்கின்றன ஃபாரிஸ்? 28 கவிதை இருக்குமாக்கா. 28 இந்த 28 கவிதைகளுமே நிச்சயமாக ஏதோ ஒரு சம்பவத்தின் பின்னணியாக, ஒரு சம்பவம் உங்களுக்கு ஏற்படுத்திய உணர்வின் வெளிப்பாடாக
நிச்சயமாக இருக்கும். இந்த கவிதைகள் எல்லாவற்றையுமே நீங்கள் வேறு வேறாக நீங்கள் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் எழுதிய கவிதைகளை ஒன்று சேர்த்திருக்கிறீர்களா, அல்லது இந்த மாதிரியான புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்பதற்காக நீங்கள் கவிதைகளை எழுதினீர்களா? நிச்சயமாக இல்லாத அந்தந்த சந்தர்ப்பத்தில் வந்ததை தான் நான் எழுதியிருக்கிறேன். அதிலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான காதல் கவிதை என்றது நான் மிக குறைவு எழுதுறது. காரணம், இலக்கியம் கலை ஏதாவது செய்ததாக இருந்தால் நாங்கள் அது என்னுடைய சிந்தனை, அது ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு இதாக இருக்க வேணும். ஏதோ ஒரு பாடத்தை சொல்ல வேணும், அல்லது ஏதோ ஒன்று நல்ல விஷயத்தையாவது கெட்ட விஷயமாவது மனுஷனை திருத்துறதுக்காக செல்ல வேணும் என்ற ஒரு உணர்வில் இருக்கிறேன் நான். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் எது வருவதோ ஒரு சம்பவம், நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கவிதைகள் இருக்கும், அதில் இருக்கிற கவிதை எல்லாமே தற்கொலைகள் மரணிக்கட்டும், பார்த்தால் நாட்டில் நடக்கிற தற்கொலை, அந்த டைமில் அப்படி ஒரு உணர்வு வந்தால் அதை அப்படியே நான் சொல்லிவிடுவேன். நீங்கள் நாங்கள் ஏற்கனவே கேட்டோம், அதாவது நீங்கள் உங்களுடைய படைப்பு தான் பிரசுரமாகி இருக்கிறது என்று வீட்டாருக்கு நிச்சயமாக தெரியும் என்று. வீட்டிலே அவர்களுடைய விருப்பம் எப்படி இந்த மாதிரியான எழுத்துக்கு? இல்லை, உண்மையிலே வீட்டில் எல்லாருமே கவிதை இன்ட்ரெஸ்டாக பார்க்குறது குறைவு. ஆனால் என்னோட மனைவி விரும்பி பார்ப்பா. மொத்தத்தில் சொன்ன போனாக்கா முதலாவது ரசிகன்னு கூட சொல்லலாம். உடனே எங்கேயாவது கவிதை வந்தால் பார்த்துட்டு எனக்கு தான் அதை உடனே எடுத்து அவர் ரசிச்சுட்டு சொல்லுவா, இப்படித்தான் இப்படித்தான். இப்போவும் அப்படித்தானக்கா. அதுதான் ஒரு சில நேரம் அது கூட என்ன தூண்டிருக்கலாம், எழுத தூண்டிருக்கலாம், இன்னும் எழுது என்ன தூண்டிருக்கலாம். அந்த எப்படி வாழ்த்துக்கள் வந்தால் தான் எழுத தூண்டும்ன்ற மாதிரி. வேறு யாரிடமிருந்து இந்த மாதிரியான உற்சாகம் கிடைத்தது? அண்மை காலமாக நிறைய பேர், கவிஞர் கிண்ணி ஆமீர் அலி, சமரபாபு சீனா உதயகுமார், முல்லைத்தீவன், இப்படி நிறைய பேர், தமிழில் ஜெஹாக்கா, அப்படி நிறைய பேர் எல்லாருமே பிறகு நான் தான் இது அறிஞ்சதுக்கு பிறகு, ஆரம்பத்தில் அப்படி இருக்கையில் மிகிந்தலையே ஃபாரிஸ் என்று வெளிவந்ததுக்கு பிறகு, இந்த புத்தகம் வெளியிட்டதுக்கு பிறகு எல்லாருமே அந்த ஊக்கத்தை தந்து கொண்டிருக்கிறாங்க. 96 நீங்கள் இந்த காவலராக பதவி பெற்று அல்லது கடமைக்காக செல்வதற்கு முன் நீங்கள் இருந்த சூழல் உங்களுக்கு எழுதவோ படிக்கவோ ஒரு சாத்தியப்பாட்டை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னீர்கள். நீங்கள் அங்கே சென்ற பின் உங்களுக்கு தனிமை கிடைத்தது, அந்த நேரங்களில் எழுத தூண்டப்பட்டீர்கள், அதே மாதிரி வாசிப்பதற்கும் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும் இல்லையா? அப்போது நீங்கள் வாசிப்பதற்கு எதை தெரிவு செய்தீர்கள்? யார் அதற்கு உதவினார்கள்? இல்லைக்கா, இது எழுத முதலே வாசிப்பு தான் முக்கியம். வாசிக்க தொடங்கினது பிறகுதான் எழுதவே தொடங்கினேன். சொல்ல போனால் உண்மையிலே வாசிக்க போய் தண்டனை கூட பெற்ற சந்தர்ப்பம் இருக்குது. அதாவது நான் கடமை புரியும் இடத்துல அப்படியான செயற்பாடுகள் செய்ய இயலாது, தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் நான் அதை செய்து சில மணித்தியாலம், சுமார் 4 மணித்தியாலத்துக்கு மேலாக தண்டனை கூட பெற்றிருக்கிறேன். அதுக்கு பிறகு தான் எழுதவே தொடங்கினேன். அப்படியானால் நீங்கள் இந்த வாசிப்புக்கு அங்கே எப்படி உங்களுக்கு சாத்தியப்பாடு அமைந்தது? அதாவது உண்மையிலே சொல்ல போனாக்கா, நான் அந்த பணியில் சேர்ந்ததுக்கு பிறகு என்னுடைய தனிமையை போக்கணும்னு நினைச்சனோ தெரியாது. என்ன மாதம் சம்பளம் எடுத்த உடனே நான் வாங்குறது புத்தகம் தான். புத்தகம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அப்போ ஒரு 2800 அப்படி சம்பளம் இருக்குமாக்கா, 1000-1500 புத்தகமே வாங்கிடுவேன். கொண்டு போய் வாசிச்சு இப்போ ஒவ்வொரு மாதத்துலேயும் லீவில் போகக்குள்ளாக்கா அந்த புத்தகம் முழுக்க வாசிச்சு முடிச்சிடுவேன். அப்படி ஒரு இது பிறகுதான் அந்த இதுகள் எழுதவே ஆரம்பித்தேன். என்ன மாதிரியான புத்தகங்களை நீங்கள் விரும்பி? நான் ஆரம்பத்தில் சொல்ல போனால் விரும்பி கவிதை புத்தகத்தை கூடுதலாக விரும்பி வாசிப்பேன். அதுலேயும் எழுத வேணும் என்ற ஒரு தூண்டலை தந்தவர் பேரரசு கவிஞர் வைரமுத்து அவர்கள். அவருடைய புத்தகத்தை நிறைய விரும்பி பார்ப்பேன். அவரோட புத்தகம் வந்துட்டான்னு கேள்விப்பட்டால் உடனே போய் வாங்கி உடனே பார்ப்பேன் அக்கா. அப்படி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கவிஞரை நேசித்து அவரை தேடி செல்லுகின்ற போது உங்கள் படைப்புகளில் அவருடைய சாயல் வந்துவிட்டதாக நினைக்கிறீர்களா? இன்னும் அப்படி சொல்ல இல்லாதக்கா. நான் அவருடைய சாயலுக்கு வர இல்லை, அவர்கிட்ட வர இல்லை. ஆனால் நான் எதிர்பார்க்கிறேன், வரலாம், முயற்சித்தால் வரலாம் என்று எதிர்பார்க்கிறேன். மிஹிந்தலை ஃபாரிஸ், உங்களுடைய இந்த புத்தக வெளியீட்டின் பின் உங்களுக்கு நட்பு வட்டம், அதாவது கலை வட்டம், உங்களை பற்றிய உங்கள் படைப்பை பற்றிய விமர்சனங்கள்
தருவதற்காக உங்களுடைய நட்பு வட்டம் இன்னும் பெருகி இருக்கும் இல்லையா? இதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்டது என்ன? அதாவது ஒரு 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 கலைஞன் அல்லது ஒரு எழுத்தாளனுக்கு நான் நினைக்கிற மாதிரிக்கு அந்த எழுத்துலகத்துக்குள்ள பிரவேசத்துக்கு பிறகு பெரிய நட்பு வட்டம் ஒன்று உருவாகும். அந்த நட்புகள் தார ஆதரவே நாங்கள் ஒரு சொர்க்கத்துக்கு போன மாதிரியே தோன்றும் சில சந்தர்ப்பங்களில். அந்த அளவுக்கு எங்களை உயர்த்தி வைக்கும். அதுதான் அந்த கலையின் அல்லது அந்த எழுத்துக்குரிய ஒரு வலிமை என்று கூட நினைக்கலாம். இந்த தவிர இந்த நாவல் எழுதியிருக்கிறீர்கள், கவிதை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள், புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. இது தவிர உங்களுக்கு வேறு கலைகளிலே என்னென்ன ஈடுபாடு இருக்கிறது? இல்லைக்கா, நான் சிறுகதை எழுதுகிறேன், நாவல் எழுதுவேன், கவிதை எழுதுவேன். அதை விட கட்டுரைகளும் இன்னும் கட்டுரைகள் வெளிவரையில், ஆனால் எழுதலாம்னு நினைச்சிருக்கிறேன். அண்மையில் நேற்று முந்தின நாள் கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறேன். ஒரு 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 முக்கியமான கட்டுரை ஒன்று வெளிவரும் பெரும்பாலும். அப்போ எதிர்வரும் காலங்களில் கட்டுரையிலும் எழுதலாம். அதாவது எழுத்துத்துறையில் மட்டும்தான் எனக்கு அந்த நாட்டம் இருக்கிறது. ஆனால் கவிஞர் பொத்துவில் அஸ்மீனை பார்த்ததுக்கு பிறகு ஏன் நானும் பாடல் எழுத இல்லாதோ அப்படின்ற ஒரு சிந்தனை வந்தது. அதை நான் பொத்துவில் அஸ்மீன்கிட்ட கூட கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை நான் எழுதுகிற முறையை சொல்லித்தரேன், நீங்கள் எழுதுவீங்கள். அந்த அது கூடாக்க வளர்த்து விடும். அவர் சொன்ன வார்த்தைகள் இருக்கு, இல்லை பாரிஸ் உங்களால் எழுத முடியும், எழுதலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் சொல்லித்தர்றேன், நீங்கள் எழுதுங்க. அப்படி எனக்கு ஒரு சக்தி கொண்ட தந்தராக்கா. என்னவென்றால் ஃபாரிஸ், அநேக மாணவர்களிடம் இல்லாத ஒரு பண்பு ஊக்குவிப்பது என்பது. மற்றது உங்களால் முடியும், நீங்கள் செய்யுங்கள் என்று. இப்போது பொத்துவில் அஸ்மீன் உங்களை ஊக்குவித்ததாக சொன்னீர்கள். உங்களை பொறுத்தவரையில் உங்கள் நட்பு வட்டாரமும் மற்றவர்களும் கூட உங்களை ஊக்கப்படுத்தியதாக சொன்னீர்கள். உங்களை தேடி வருபவர்கள், அதாவது புதிய படைப்பாளிகளாக இளையவர்கள், இப்போது பள்ளிக்கூடம் சென்று கற்றுக்கொண்டிருப்பவர்களாக கூட இருக்கலாம், அவர்களுக்குள் ஒளிந்திருக்கின்ற அந்த கவிஞனை வெளிக்கொணர்வதில் உங்களுக்கு ஏதும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறதா? அல்லது யாரும் அப்படி உங்களிடம் தங்களுடைய படைப்பை காட்டி தங்களுக்காக உதவி கேட்டிருக்கிறார்களா? நிச்சயமாக்கா. எங்கண்ட நான் வசிக்கிற கிராமம், கட்டுக்கலிய கிராமத்திலேயே எத்தனையோ பிள்ளைகள் வந்து கேட்டிருக்குது. அவங்களுக்கு அதுக்குரிய வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்படித்தான் இதை செய்ய வேணும்னு நிச்சயமாக செய்து கொடுத்துருக்காங்க. கவியரங்குகளிலே பங்கு பற்றிய அனுபவங்கள்? ஆமாக்கா, அண்மையிலேயும் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முதலும் நாங்கள் ஒரு கவியரங்கத்தில் குருநாளையில் பங்கு பெற்றிருந்தோம். கவியரங்கில் பங்கு பெற்றிருக்கிறேன். என்ன மாதிரியான கவியரங்கிலே அண்மையில் பங்கு கொண்டீர்கள்? அண்மையில் பண்ணவ எனும் கிராமத்தில் அவங்க ஒரு பெரிய ஒரு கவியரங்கம், ஒரு கண்காட்சி ஒன்று செய்தாங்க. அந்த கண்காட்சியில் கவியரங்கம் ஒன்றும் செய்தாங்க. அந்த கவியரங்கத்தில் நாங்கள் போய், அதாவது நான் நினைக்கிறேன் இலங்கையில் நடந்த வெளியரங்க கவியரங்கம் என்னலாம். இதுவரைக்கும் கவியரங்கம்னா ஒரு உள்ளுக்கு மண்டபத்தில் வச்சு செய்வாங்க. இது வெளி அரங்கமாகவே செய்தாங்க. அது வெளியரங்க கவியரங்கம்னு சொல்வது சிறந்தது. இப்போது நீங்கள் உங்களுடைய அந்த சேவையிலிருந்து சேவைக்கு சென்ற போது உங்களுக்கு அதற்குரிய, அதாவது சந்தர்ப்பம் கிடைத்தது, வாசிப்பதற்கோ அல்லது வாசிப்பினால் படைப்பதற்கோ உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. இப்போது நீங்கள் விடுப்பிலே இருக்கிறீர்கள், உங்களுக்கு விடுமுறை என்று சொல்லலாம். இது இன்னும் உங்களுக்கு நிறைய நேரத்தை தந்திருக்கிறது. வீட்டாருடன் இருக்கிறீர்கள், தனிமை இல்லாவிட்டாலும் கூட உங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். அங்கிருந்து இங்கே வந்து உங்களுக்கு வேறு அனுபவம் இருக்கும் இல்லையா? இந்த அனுபவம் உங்களுக்கு வேறு மாதிரியான கற்பனையை தந்திருக்கலாம், வேறு மாதிரியான அனுபவத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கலாம். இந்த சூழலில் நீங்கள் ஏதாவது படைத்தீர்களா, எழுதினீர்களா? இல்லை, தனியாக அதுக்காக நாங்கள் விடுப்பில் இருக்கிற காலத்தில் அதுக்குன்னு ஏதாவது படைச்சது இல்லைக்கா. ஆனால் விடுப்பில் இருந்தாலும் ஏதாவது எழுதுறது வளமை. அதை விட நான் எனக்கு அப்படி சொல்கிறத விட நான் என்னுடைய முகநூல் எழுதி கொண்டிருக்கிற மனிதனின் வாழ்க்கை பயணம் ஒரு தொடர் எழுதி கொண்டிருக்கிறேன். வீட்டில் வந்தாலும் அது ஒவ்வொரு நாளும் அல்லது 2 நாளுக்கு ஒருக்கா ஒவ்வொன்று போடுவேன். அப்போ அதை எழுதவே டைம். மற்றது இஸ்லாமிய பார்வையில் உலகம் என தடாகம் இணையதளத்தினூடாக எழுதி கொண்டிருக்கிறேன். 2ம் எழுதாக்கா வீட்டில் வந்தாலும் அதை செய்தே ஆக வேணும், நான் தொடராக எழுதுறதால. அப்போ ஏனே இதை சிந்தித்து செயற்படுத்தி கொண்டிருக்கிறதுக்கு அந்த அவ்வளவு
டைமும் இல்லை நேரம் இல்லை நேரம். இரண்டு விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துறீங்க. அது ஆன்மீகம் சம்பந்தமானது. மற்றது இந்த வாழ்க்கை பற்றி சொன்னீர்களே, அது என்ன மாதிரியான கண்ணோட்டத்தில் எதை உள்ளடக்கியதாக இருக்கிறது? மனிதனின் வாழ்க்கை பயணம். ஆமாம், மனிதனின் வாழ்க்கை பயணம்னு சொல்கிறதாக்கா மனிதன் அதில் எல்லாமே இருக்கும். ஆன்மீகம், வாழ்வதற்கான வழிகாட்டி, அப்படி எல்லாமே. அதாவது ஒரு மனிதனை நல்வழியில் செல்லக்கூடிய சில அறிவுரைகள் தான் அந்த கவிதையின் ஊடாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மிஹிந்தலை ஃபாரிஸ், உங்களுடைய குடும்பம் பற்றி? வீட்டில் நான் இப்போ சகோதரங்கள் ஒருவரும் இல்லை, நான் மட்டும்தான். அம்மாவும் இருக்கிறார், அப்பாவும் இருக்கிறார். மற்றது நான் மெரிவன் இருக்கிறேன், 5 குழந்தைகள் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. அவ்வளோதான். உங்களுடைய மனைவியினிடம் மிஹிந்தலையா? மிஹிந்தலை கட்டுக்கலியாவாக்கா. மிஹிந்தலை பிரதேச சபை தான், ஆனால் கிட்டத்தட்ட மிஹிந்தலையிலிருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் உள்ளுக்கு போகணுமாக்கா. அப்போ உங்களுக்கு இந்த மிஹிந்தலை என்ற பெயரில் உள்ள ஈடுபாடா, அல்லது என்ன காரணம் நீங்கள் மிஹிந்தலை ஃபாரிஸாக இந்த புத்தகத்திலே உங்களை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள்? பொதுவாக படைப்பாளிகள் தங்கள் பிறந்த ஊர் இப்படியான விடயங்களைத்தான் தங்கள் பெயர்களோடு இணைத்துக்கொள்ள முயற்சிப்பார்கள், இணைத்துக்கொள்வார்கள். ஆனால் நீங்கள் மிஹிந்தலை ஃபாரிஸ் என்று இந்த புத்தகத்திலே அறிமுகமாகி இருக்கிறீர்கள். அதற்கு விசேட காரணம் ஏதாவது இருக்கிறதா? நிச்சயமாக்கா. இதே கேள்வி நிறைய சந்தர்ப்பங்களில் என்ன கேட்டிருக்கிறாங்க. அதை விட அண்மையில் அந்த புத்தகம் வெளியிடும், சென்ற வருடம் இந்த புத்தகம் வெளியிடும் போதே அந்த கிராமத்தில் இருந்து எனக்கு ஒரு பாரிய ஒரு எதிர்ப்பு என்று கூட சொல்லலாம், எதிர்ப்பு வந்தது என்று கூட சொல்லலாம். ஏன் நீங்கள் கிண்ணியாவை விட்டு விட்டு இல்லை, ஏன் நீங்கள் எங்கிட்ட கிராமத்தை போட இல்லை, கட்டுக்கலியாவின்னு போட்டிருக்கலாமே இந்த மாதிரி. அதே போலவே என்னுடைய தந்தை எடுத்து எனக்கு சொன்னார், ஏன் ஒண்டா கட்டுக்கலியா ஃபாரஸ்ட் எழுதியிருக்கலாம், இல்லாட்டி கிண்ணியா ஃபாரஸ்ட் எழுதியிருக்கலாம், ஏன் ரெண்டையும் விட்டு இடையில மிஹிந்தலை என்று போட்ட அப்படின்னு என்னுடைய தந்தை என்னிடம் கேட்டார். நான் உடனே என்ன இப்போவே இதுதான் அதுக்குரிய பதில். அதாவது நான் அதை மிஹிந்தலை என்பதை ஏன் எடுத்துக்கொண்டேன் என்றால், உண்மையிலாக்கா மிஹிந்தலை விட அனுராதபுரம் டிஸ்ட்ரிக்ட், அனுராதபுரம் மாவட்டத்தை எடுத்தாலே நிறைய தமிழ் பேசும் மக்கள், அல்லது தமிழர்கள் வாழ்ந்த இடம். காலப்போக்கில் தமிழர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று கூட தெரியாத அளவுக்கு அந்த அனுராதபுரம் மாவட்டம் மாறி இருக்குது. அதே போல் மிஹிந்தலையில் இருந்திருக்கிறாங்க. மிஹிந்தலை எனும் இடம் பௌத்த மதத்துக்கு எவ்வளவு மேன்மையான இடமோ அதே போல் தமிழ் மக்களும் வாழ்ந்த இடம், அல்லது தமிழ் பேசும் மக்கள் வாழ்ந்த இடம். அது எந்த அளவுக்கு பதிவில் இருக்குது என்று எனக்கு தெரியாது. நான் நினைக்கிறேன் பதிவில் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் பதிவில் இல்லை. இப்போ மிஹிந்தலையில் ஒருவருமே இல்லை. தமிழ் முஸ்லீம் ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் இருக்கிறாங்க, சனம் மக்கள் இருக்குது. அதை விட தமிழாக்கள் இல்லை, மட்டுமுழுதான் இல்லை. அப்போ நான் நினைச்சேன், ரைட், இது மிஹிந்தலைன்னு போட்டால், இப்போ நான் எங்கள் ஊரெங்கன்னு கேட்டோடனே உடனே சொல்கிறது மிஹிந்தலைன்னு தான். உடனே கேட்பாங்க, மிஹிந்தலையில் முஸ்லீம் ஆக்கள் தமிழாக்கள் இருக்கிறாங்களா என்று என்னைய கேட்பாங்க. அப்போ நான் யோசனை பண்ணேன், ரைட், இப்போ இதுக்கு மிஹிந்தலைன்னு போட்டு நாங்கள் அந்த சிறுபான்மையின் அல்லது தமிழ்ட இருப்பை தக்க வைக்கணும்ன்றதுக்காக வேண்டியே நான் அந்த மிஹிந்தலை என்பதை போட்டுக்கொண்டேன். எதிர்காலத்தில் மிஹிந்தலையிலும் ஒரு சான்றாக இது இருக்கும் என்ற ஒரு பொது நோக்கு. உங்களுடைய சிந்தனை வெகு தூரத்துக்கு சென்றிருக்கிறது, நிச்சயமாக தூர பார்வையாகவும் இருந்திருக்கிறது. இப்போ நிச்சயமாக இந்த சந்தேகத்திற்கு இன்று இந்த தூவானம் நிகழ்ச்சியில் உங்களுடைய பதில் விடையாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். மிஹிந்தலை ஃபாரிஸ், உங்களுடைய படைப்புகளை இன்னும் வெளிவர வேண்டும். உங்களுடைய நாவல் கூட ஏற்கனவே பத்திரிகையில் பிரசுரமானது, அதையும் கூட தொகுத்து நீங்கள் நூலாக வெளியிட உத்தேசித்திருக்கிறீர்கள். எல்லோர் சார்பிலும் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு எங்களுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இன்று பட்டறைக்கு வருகை தந்தவர் மிஹிந்தலை ஃபாரிஸ். ஒரு கவிஞராக, நாவல் ஆசிரியராக இன்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். அதற்கு களம் அமைத்து கொடுத்த சந்தர்ப்பங்களையும் கூட அவர் எங்களோடு நினைவு கூர்ந்தார். உங்கள் சார்பில் அவருக்கு நன்றி கூறி நாங்கள் பட்டறையிலிருந்து அவரை வழி அனுப்பி வைத்துவிட்டு அடுத்த அம்சத்துக்கு செல்வோம். அதற்கு முன் ஒரு சிறிய இடைவெளியை எடுத்துக்கொள்வோம்.
நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.